அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரவீந்திரநாத், புகழேந்தி ஆகியோர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு தீர்ப்பு வழங்குகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் வீட்டிற்கு முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னூரில் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது விழா மேடையில் உள்ள பேனர்கள் மற்றும் விளம்பர பலகைகளில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இல்லாததால் விழாவை புறக்கணித்ததாக விளக்கமளித்தார். செங்கோட்டையனின் அதிருப்தி அதிமுக வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குள்ளம்பாளையம் பகுதியில் உள்ள செங்கோட்டையனுடைய வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒரு உதவி ஆய்வாளர் உட்பட 4 போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக கட்சியையோ பொதுச் செயலாளரையோ செங்கோட்டையன் குறை சொல்லவில்லை என மதுரையில் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மாமன்னர் திருமலை நாயக்கரின் 442வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் செல்லூர் கே. ராஜ் பேசுகையில், அதிமுக பொதுச் செயலாளர் பெயரை களங்கப்படுத்தும் நோக்கில் திமுக அரசு திட்டமிட்டு செய்துள்ளது. அதிமுக கட்சியையோ பொதுச் செயலாளரையோ செங்கோட்டையன் குறை சொல்லவில்லை என்று தெரிவித்தார். தமிழக பாஜக சார்பில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கடந்த சனிக்கிழமை கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த வகையில் சென்னையை அடுத்த ஆவடியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். அதேபோல் மற்ற மாவட்டங்களில் நடந்த கூட்டங்களில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட திமுகவினர் மத்திய அரசையும் மத்திய பட்ஜெட்டையும் கண்டித்து பேசினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக பாஜக சார்பில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 14ஆம் தேதி கிளாம்பாக்கத்திலிருந்து 245 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 51 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. அதேபோல் பிப்ரவரி 15ஆம் தேதி கிளாம்பாக்கத்திலிருந்து 240 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 51 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசிக நிர்வாகி தன்னை தாக்கியதாக புகார் கூறிய பெண் காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து ராமநாதபுரம் டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த பிரணீதா என்பவர் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி இரவு பணியில் இருந்த தன்னை விசிக நிர்வாகி இளைய கௌதமன் உள்ளிட்ட சிலர் தாக்கியதாக புகார் தெரிவித்தார். இதுகுறித்து காரைக்குடி டிஎஸ்பி மற்றும் சோமநாதபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே காவல் நிலைய சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டதோடு பணியில் இருந்த போலீசார் மற்றும் மருத்துவர்களிடமும் விசாரணை நடத்தியதில் உதவி ஆய்வாளர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது என சிவகங்கை மாவட்ட காவல்துறை விளக்கமளித்தது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் பிரணீதாவை பணியிடை நீக்கம் செய்து ராமநாதபுரம் சரக டிஐஜி அபினவ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுகிறது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கிய பயணிகள் கப்பல் சேவை பல்வேறு காரணங்களால் சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது.
பின்னர் இந்த கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்டது. இடையில் அவ்வப்போது கப்பல் சேவையை நிறுத்துவதும் பிறகு இயக்குவதுமாகவும் பின்பற்றி வந்தனர். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் கப்பல் சேவை மீண்டும் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது பருவமழை முடிவடைந்த நிலையில் இன்று முதல் இந்தியா இலங்கை இடையேயான கப்பல் சேவை தொடங்கப்படுகிறது. கலாஷேத்ரா நடனப்பள்ளியின் முன்னாள் பேராசிரியர் மீதான பாலியல் வழக்கின் விசாரணையை 4 வாரங்களில் தொடங்க வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கலாஷேத்ரா நடன பள்ளியில் கடந்த 1995-2001 ஆண்டு வரை படித்த மாணவி அங்கு பணியாற்றிய பேராசிரியர் கிருஷ்ணா தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். தொடர்ந்து இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் நடைபெற்ற விசாரணையில் 4 வாரங்களில் விசாரணையை தொடங்கும்படி சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் 3ஆம் பாலினத்தவரை பெண் டிஎஸ்பி கன்னத்தில் அறைந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த திருநங்கை விஷாகா மற்றும் தேவி மித்ரா சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் டிஎஸ்பி சாந்தி யாசகம் எடுத்து பக்தர்களை தொந்தரவு செய்கிறீர்களா என கூறி திருநங்கையின் கன்னத்தில் அறைந்தார். அப்போது அங்கிருந்த திருநங்கைகள் பதிலுக்கு டிஎஸ்பியை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக திருநங்கைகள் இருவரும் அரசு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்க கையை தட்டி ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் கேட்க எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க வீட்டோட நாங்க ஒரு பிசினஸ் பண்றோம். நான் தச்சு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கேன், தையல் வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இந்த சமுதாயத்துல இருந்து எல்லாருக்குமே சமுதாயம் தான். அதை நாங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பெண் அதிகாரி ஒருத்தவங்க வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க. அங்க சம்பவம் நடந்துட்டு இருக்கா, அவங்க ஒண்ணுமே கேட்கவே கிடையாது. அதாவது எதுவுமே என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம என்னை ஒரு அடி அடிச்சிட்டாங்க. பலாருன்னு அடிச்சதுனால எனக்கு ஒரு மாதிரி எல்லாருமே சுத்தி பார்க்க எனக்கு அசிங்கமாயிடுச்சு. அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆன மாதிரி ஆயிடுச்சு. நாமக்கல் மாவட்டம் திருசெங்கோட்டை அடுத்த கந்தசாமி கோயிலில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் கடந்த 8ஆம் தேதி வள்ளி தெய்வானை சமேத கந்தசுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் தேர் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத கந்தசாமி தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். முன்னதாக மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அலகு குத்தியும் இளநீர் காவடி சுமந்தும் பால் குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிரிவல பாதை அமைந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது வழக்கம். அதன்படி தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பாதையில் கிரிவலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் முன்பு நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசித்து சென்றனர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தைப்பூசம் என்றால் வள்ளலார், வள்ளலார் என்றால் தைப்பூசம் என கூறினார். சாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என பாடுபட்டவர் வள்ளலார் என புகழாரம் சூட்டினார். சிலர் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என சிலர் கூறி வருவதாக தெரிவித்த பொன்முடி, இந்தி படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காமல் தேநீர் ஆற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். வடலூருக்கு போன ஒரு ஆளுநர்
அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் கூட்டு போட்டு போனதை நீங்க பத்திரிகையில டிவியில பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் தான் வள்ளலார். வள்ளலாரை பொறுத்தவரை அனைத்து ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து சமுதாயமும் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபட்ட அந்த வள்ளலார். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இதுதான் முக்கியம். அரசியலுக்காக அல்ல. நமக்கு ஆங்கிலம் தமிழ் இருந்தால் போதும். இருமொழி கொள்கை அதுதான் அண்ணா காலத்தில் வந்து சொன்னதுப்பா. இப்ப மும்மொழி கொள்கையை உண்டாகணும் தான் இந்த கல்விக் கொள்கையில சொல்லியிருக்காங்க. அதுதான் அகேஷ் பையாமொழி நான் வருவது பேசிட்டு வந்தாரு. மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. வீட்டில் படிக்க எத்தனை மொழி வேணாலும் படிக்கணும், அது தப்பு இல்லை. ஸ்கூல்ல காலேஜஸ்ல இருமொழி கொள்கை, ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம். ஒன்று நம்ம சொந்த மொழி, இன்னொன்று இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம். அதுதான் பெரிய ஓட்டையாச்ச. நமக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்ற பெரிய ஓட்டை இருக்கிற பொழுது எதுக்குடா இந்த சின்ன ஓட்டையெல்லாம் ஹிந்தி ஓடாது நுழைச்சுக்கிட்டு கேட்டார் என்று அண்ணா சொன்ன உதாரணம். அதுதான் நாங்கள் இன்னைக்கு சொல்றோம். மாணவ செல்வங்களே, ஏன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு மாணவ செல்வங்கள் தான் வருங்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இதிலே தெளிவு வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும். ஏன்னா உங்ககிட்டே சொல்லுவாங்க பேரு, இங்க வந்துட்டு ஹிந்தி படிச்சுன்னா வேலை கிடைக்கணுமா, ஹிந்தி படிச்ச போற நம்ம வந்து டீ ஆக்கிக்கிறோம். உங்களுக்கு தெரியாதுல்ல, அங்கேயே வேலை கிடைக்கல, இங்கதான் நாம தான் வேலை கொடுக்குறோம். அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு இல்ல. படிப்பதை சிறப்பாக படிக்க வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும். ஏன்னா உங்ககிட்டே சொல்லுவாங்க பேரு, இங்க வந்துட்டு ஹிந்தி படிச்சுன்னா வேலை கிடைக்கணுமா, ஹிந்தி படிச்ச போற நம்ம வந்து டீ ஆக்கிக்கிறோம். உங்களுக்கு தெரியாதுல்ல, அங்கேயே வேலை கிடைக்கல, இங்கதான் நாம தான் வேலை கொடுக்குறோம். அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு இல்ல. படிப்பதை சிறப்பாக. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கரை கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 932 காளைகளும் 375 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். ஒவ்வொரு சுற்றிலும் 45 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் வாடிவாசலில் சிறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். இதில் சிறப்பாக விளையாடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசுகள், சைக்கிள், மிக்சி உள்ளிட்ட சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 35 பேர் காயமடைந்த நிலையில் 10 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கரூரில் பழைய இரும்பு குடோனில் 5 டன் அளவு பிளாஸ்டிக் கழிவுகள் தீயில் கருகி சேதமடைந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பசுபதிபாளையம் செல்வநகர் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெரால்டு என்பவர் வைத்துள்ள குடோனில் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி தனித்தனியாக பிரித்து அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த குடோனுக்கு முன் உள்ள முள்காட்டில் மர்ம நபர் ஒருவர் வைத்த நெருப்பு மலமளவென பற்றி அருகில் கொட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து நடப்பதற்கு காரணமான மர்ம நபர் யார் என்பது குறித்து பசுபதிபாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தைப்பூசத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கோயிலில் பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகள், காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு பணிகள், கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துமிடம் வசதி குறித்து ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக சிறுவாபுரி முருகன் கோவிலில் மாவட்ட ஆட்சியர் சிறப்பு வழிபாடு செய்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள ரயில்வே நிலையத்தில் நவீன வசதிகள் பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சுமார் 150 ஆண்டுகள் பழமையான ரயில் நிலையமான இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பயணிகளின் வசதிக்காக அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சுமார் 13,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ரயில் நிலையத்தில் புதிய நடைபாதை, லிப்டுகள், எஸ்கலேட்டர்கள், பயணிகள் தங்கும் மற்றும் காத்திருப்பு அறை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் தற்போது இந்த நவீன வசதிகள் பயணிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாததற்கு இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் போக்கே காரணம் என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விவரம் தெரியாமல் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2024 சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாகவும், ஆனால் இதுவரை அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினார். ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்திருந்தால், இந்தியா கூட்டணி சந்தித்திருந்தால் இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக டெல்லியில் ஆகியிருப்பார். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய போக்கு, அவருடைய நடவடிக்கை அந்த கட்சியை டெல்லியில் வீழ்த்தியிருக்கிறது. அவருடைய ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மீனவ குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல், அந்த விசைப்படகுகளை திரும்ப பெறுவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும் நானும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாளைய தினம் டெல்லிக்கு சென்று வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து, ஜெய்சங்கர் அவர்களை நானும் திரு வைத்திலிங்கம் அவர்களும் சந்தித்து, நம்முடைய மீனவர்கள் அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் இலங்கையில் வந்தது. அது 24ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கு நம்முடைய இந்திய தூதரகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். நாடு முழுவதும் ஜனவரியில் நடத்தப்பட்ட JEE முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் ஒரு மாணவி உட்பட 14 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். NIT, IIT ஆகிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான தகுதி தேர்வு JEE முதன்மை தேர்வு ஆகும். ஆண்டுதோறும் 2 கட்டங்களாக இந்த தேர்வு நடத்தப்படும். ஜனவரியில் நடைபெற்ற தேர்வினை நாடு முழுவதும் 4,43,622 மாணவிகள், 8,67,920 மாணவர்கள் என 12,58,136 பேர் எழுதினர். இவர்களில் ராஜஸ்தானை சார்ந்த ஆயுஷ் சிங்கால் முதலிடத்தையும், கர்நாடகாவின் குஷாக்ரா குப்தா 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். தமிழக அளவில் சஞ்சய் யாதவ் என்கிற மாணவர் 99.99% பெற்று முதலிடம் பிடித்துள்ளார்.